உங்க கான்ஃபிடன்ஸை உடைக்கிற மாதிரி என்னென்ன எமோஷனல் பிளாக்மெயில் பண்றாங்க? நான் வந்து ஒரு பெண் தொழில் முனைவோர். ஸோ நான் இப்போ தான் ஸ்டார்ட் அப் பண்ணிட்டு இருக்கேன். கஸ்டமைஸ் கிஃப்ட் ஐட்டம்ஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி சொசைட்டில எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ப்ராப்ளம் இருக்கு. பேரண்ட்ஸை தாண்டி அந்த சொசைட்டி எனக்கு பெருசாக தெரில. வீட்டில் இருக்க பேரண்ட்ஸே வந்து நம்ம கிட்ட மூஞ்சி கொடுத்து கோவப்பட்டு பேசும்போது அப்போ சொசைட்டியில் இருக்கவே கண்டிப்பாக பேச தான் செய்வான். 1 hour நான் லேட் ஆகி வந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து சாப்பாடு வைக்கும் போது கோவப்பட்டு தான் எங்க அம்மா சாப்பாடு வைப்பாங்க. இதே வந்து எங்க அண்ணா 5 மணி நேரம் லேட் ஆகி வந்தா நடுராத்திரில வந்தா கூட பாப்பா வந்து உட்காரு சாப்பிடும் தான் அவங்க சாப்பாடு போட்டு கொடுப்பாங்க. ஏன் அந்த மாதிரி பண்றாங்கன்னு தான் நான் கேட்கறேன். பொம்பளை பிள்ளைங்களை வந்து நம்ம ஏன் கேட்கறோம், நாமளும் ஒரு பொண்ணா இருக்கிறதுனால தான் கேட்கறேன். நாமளும் ஒரு தாய் கிட்ட இருந்து பாடங்கள் படிச்சுக்கிட்டு தான் வந்திருக்கிறோம் இல்லைங்களா? இல்ல அவங்க பொண்ணு ஒரு தொழில் முனைவோரா வரணும்னு நினைக்கிறாங்களா? அதை ஏன் நீங்க தடுக்கணும்னு நினைக்கிறீங்க? சார் தடுக்கணும்னு நினைக்கல, உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேடிக்கங்கன்னு தான் சொல்றேன் நான். ஒரு பாதுகாப்பு. நீங்க என்ன இப்ப படிச்சிருக்கீங்கம்மா? சார் நான் பிகாம் பண்ணியிருக்கேன் சார். பண்ணிட்டு இப்ப எதுல ஒரு வேலை செய்றீங்க? நான் வந்து கஸ்டமைஸ் கிஃப்ட் ஐட்டம்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் ரீசன் என்ன, சின்ன வயசுல இருந்து ஐஏஎஸ்னு சொல்லி நான் அந்த மாதிரி படிக்கணும்னு நினைச்சேன். எனக்கு வந்து எங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அவரால் ஒர்க் போக முடியாது. அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. அண்ணாவும் மந்த்லி ஒரு 2 வீக்ஸ் போவாங்க. நான் மட்டும்தான் ஃபுல்லாக வீட்டையே நான் தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து வீட்டில் சின்னதாக இது பண்ணாங்கனாலும் எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும். அவங்க சாப்பாடு வைக்கும் போது நான் அழுதுட்டு சாப்பிட்ட நாட்கள் எத்தனையோ இருக்கு. ஏன்னா சொசைட்டியில் பண்ணுறாங்கன்னா நான் பொருள் வாங்க போனேன்னா ஒரு ஃப்ரேம் பண்ணுறேன். எல்லாரும் சொல்லுவாங்க நீ சாதாரணமாக எல்லாரும் பண்ணுற மாதிரி ஃப்ரேம் தானே பண்ணுற. ஆனால் அத்தனை பசங்க முன்னாடி போய் நின்று நான் நிற்பேன் சார். எனக்கு கொடுக்க மாட்டாங்க. எனக்கு அடுத்து வர பசங்களுக்கு தான் அவங்க கடையில் இருக்கவங்க கொடுப்பாங்க. பொண்ணு தானே நிற்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமாவே தெரியாது. ஏன்னா என் பேரண்ட்ஸ் என்னை ஹர்ட் பண்ணும்போது தான் எனக்கு இன்னும் ஒரு மாதிரி இருக்கும்.